ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்லில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி 18 ஆண்டுகள் கழித்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணி நேற்று மாலை 5 மணி அளவில் செலிப்ரேட் பண்ணாங்க. இதில் கிட்டத்தட்ட 13 பேர் இறந்துருக்காங்க. இதே போல் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. இதை பற்றின விஷயத்தை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஐபிஎல் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக கர்நாடகா காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தது. ஆனால் காவல்துறையை போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி மற்றும் ரசிகர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் தங்களால் அனுமதி வழங்க இயலாது என்று நிராகரித்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளங்கள் மூலமாக கர்நாடக மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் கர்நாடகா மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் தொடர்ச்சியாக கர்நாடகா காவல்துறையினை தொடர்பு கொண்டு மாலை 5 மணி அளவில் அனுமதி வாங்கியது. இதனால் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடினர். ஆனால் மொத்த இருக்கைகள் 33,000 இருக்கைகள் மட்டுமே உள்ளன. நுழைவுச்சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ரசிகர்கள் கூட்டம் அலமோதியது. இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்காங்க. இறந்தவங்கள் குடும்பத்துக்கு கர்நாடக மாநில கிரிக்கெட் அசோசியேஷன் ரூபாய் 5 லட்ச ரூபாய் நிதியுதவி செஞ்சுருக்காங்க. இதே போல் கர்நாடக முதல்வர் அவர்களும் 10 லட்ச ரூபாய் நிதியுதவி செஞ்சுருக்காங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு. இந்த விஷயத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கணுன்னா, கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டாக பார்க்கணும். இதனால் ரசிகர்கள் தேவையில்லாத ஆரவாரமான அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கொண்டாட்டங்கள் கொண்டாடக்கூடாது. இந்த உயிர் பலிக்கு முக்கிய பொறுப்பு ஆர்சிபி நிர்வாகம் மற்றும் ஆர்சிபி ரசிகர்கள், கர்நாடக மாநில அரசு. ஏன்னா போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்கல கர்நாடக மாநில அரசு மற்றும் அவசரமாக இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதே போல் கடந்த ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்திற்கு அந்தந்த மாநிலங்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் கழித்து தான் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதனால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படலை. இதே போல் ரசிகர்களும் தேவையில்லாத கொண்டாட்டங்களை தவிர்த்து சிந்தனையோடு செயல்பட வேண்டும். எதிர்காலத்தில் இது மாதிரியான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.